ஓகே நண்பா, இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இது மாதிரி எரு வந்து நம்ம வயலில் கொட்டி இருக்கிறோம். அதை வந்து களைக்கு போகிறோம். அது எது மூலியமானா இந்த கொடிஞ்சில் மாட்டி நம்ம வந்து பார்த்திங்கன்னா களைக்கு போகிறோம். அதுதான் இன்றைக்கி வீடியோவில். சரி வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அது வண்டி யூஸ் ஆகுதுன்னு காமிக்கணுமா? அதெல்லாம்
எப்பயோ பெய்ய வேண்டிய மழை. உயிரி ஓட்டுற வேலை எதனா வரும்னு பார்த்தேன், எதுவுமே வரல. கலப்பு வேற இது நம்பி வாங்கி வச்சுக்கிறோம். இந்த கலப்பில் பண்ண இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு எடுக்கிற வரைக்கும் நிம்மதி இருக்காதுடா. 26,000 போடுதுன்னா அதெல்லாம் போஸ் வேறு கழுத்து நம்மளுதா. ஓகே நண்பா, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வயல் தான். இதில் வந்து என்ன ஒர்க்குக்கு வந்துக்கிறோன்னா, இன்றைக்கி எருவு கலைக்கு வந்திருக்கோம். எருவு கலைக்கிறது மீன்ஸ் வந்து மாட்டு சாணம் எடுத்துகிட்டு வந்து வயலில் ஜேசிபி வச்சு கொட்டிடணும்பா. அதை வந்து பார்த்திங்கன்னா களைச்சி விடணும். இப்போ ஆளுங்களை வச்செல்லாம் கலைக்கிறதில்லை. அந்த கொடிக்கு நடுவில் போ, அங்கே தான் வழி இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா கொடிஞ்சியில் வந்து மாட்டின்னு வந்துக்கிறோம். இப்போ அதுதான் நீங்கள் வந்து வீடியோவில் பார்க்க போகிறீங்க, எப்படி கலைக்கிறோம் அப்படின்றது தான். வண்டி யார் ஓட்டுறதுன்னா அருண்குமார் அவர்கள், நம்ம நண்பர். ஃபஸ்ட்டு இந்த வயலில் போ, அப்படி கழிச்சிட்டு இப்படி போயிடலாம். அப்படி போக சொல்லும் போது எங்கால் மணிஸ் வேற இருக்கிறான் மச்சான். ஓகே நண்பா, வண்டி வந்து பார்த்தீங்கன்னா கலைக்கு போகிறோம். பாருங்கள் வீடியோவில் எப்படி கலைக்கிறோம் அப்படின்ட்டு. இந்த எருவு தான். இதே மாதிரி வந்து ஒரு 4 டிப்பர் எரு கொட்டி வச்சுருக்கேன். அது ஒன்று, இங்கே ஒன்று, இதே மாதிரி. ஸோ அதுதான் வந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம்.
எல்லாமே நான் ஓகே நண்பா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொடிஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா எரு கழிக்கிறதுக்கு வந்து கவுத்து கட்டணும். இதே மாதிரி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்படி 45 டிகிரி குத்தன மாதிரி கட்டக்கூடாது. இது மாதிரி கவுத்து கட்டினா தான் நம்மளுக்கு வந்து மண் கட்டாமல் இது மாதிரி எரு மட்டும் பார்த்தீங்கன்னா வரும். இது மாதிரி கவுத்து கட்டிட்டு போய் கிட்ட போய் இப்படி வச்சுட்டு 2 அசை காசணும் இதே மாதிரி. அப்போ தான் இந்த பேட்ச் மட்டும் தனியாக பிரிஞ்சு வரும். அதே மாதிரி கொடிஞ்செல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மண்ணில் போய் உட்காரோம். இப்படி உட்காந்து பிறகு அப்படியே ஃபுல் ஹைட்ராலிக்கு இறக்கி விட்டு அந்த மாட்டு வச்சுட்டே வந்தால் அது வந்து பார்த்தீங்கன்னா கழிஞ்சு வந்துடும். அதே மாதிரி ஒரு இடம் போல் வந்து பார்த்தீங்கன்னா கழிக்கணும். ரொம்ப கும்பலாக விட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து பயிர் வந்து பார்த்தீங்கன்னா ஆவி அடிக்கிற மாதிரி ஆகிடும். அதனால நல்லா கையில் கலைக்கிற மாதிரி லேஸாக வந்து பார்த்தீங்கன்னா கலைக்கணும். இந்த கியர் லீவர் வந்து பார்த்தீங்கன்னா சிக்குது நண்பா. இந்த வண்டியில் இந்த கம்ப்ளைண்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடம் தேவை வந்து பார்த்தீங்கன்னா வரும். இந்த வண்டியில் இது கம்ப்ளைண்ட் இருக்குது. இது அரெஸ்ட் பண்ணாங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். அதே மாதிரி இந்த மெத்தடில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா இடமுமே வந்து கம்ப்ளீட்டாக எரு மனம் போகாது. ஆனால் அது வந்து நம்ம புழுதி ஓட்டினாவோ இல்லை சேடை விட்டு தண்ணி ஓட்டினாலோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே மிக்ஸ் ஆகி எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா கலந்துரும். இது வந்து டைமையும் காசையும் மிச்சம் பண்ணுறதுக்கான ஒரு ஈஸி மெத்தடு. நம்ம பார்த்தீங்கன்னா சொந்த யூஸுங்க. அதனால் வந்து நம்ம எப்படி கலைச்சாலும் பிரச்சனை இல்லை. இதுவே வாடகைக்கு ஓட்டுறோம் அப்படின்னா ஒரு இடம் போல் வந்து பார்த்திங்கன்னா கலைக்கணும். இதுக்கு வந்து எப்படி ரேட்டு வாங்குகிறோம், காசு வாங்குகிறோம் அப்படின்னா ஒரு டிப்பர் எரு கலைக்கிறதுக்கு 300 ரூபா கணக்கில் வந்து பார்த்திங்கன்னா வாங்குகிறோம் எங்கள் ஏரியாவில். இந்த மெத்தடை மோஸ்ட்லி யாரும் அவ்வளோவா யூஸ் பண்ண மாட்டாங்கப்பா. ஏதோ ஒருத்தர் 2 பேர் வந்து கொஞ்சம் நிலம் அதிகமாக வச்சுருந்து டைம் இல்லாமல் கலைக்கிறதுக்கு அது மாதிரி டைமில் மட்டும்தான் இதை யூஸ் பண்ணுவாங்க. இப்போது ஒருத்தருக்கு மட்டும்தான் 4 டிப்பர் எரு அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கலைச்சேன். மற்றபடி நம்ம ஓன் யூஸுக்கு தான் நம்ம இந்த மெத்தடை யூஸ் பண்ணுறது. இதே மாதிரி ரொம்ப சிறு தான் வந்து பார்த்திங்கன்னா எரு பிடிக்கணும். ரொம்ப அதிகமாக பிடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து எரு வந்து ஒரே இடத்துல வந்து பார்த்திங்கன்னா தேங்கிடும். கும்பல் ஏறி இருக்குதுன்னா அதில் அப்படியே சூரியனோட கதிர் மாதிரி நீட்டாக வட்டமாக வந்து பார்த்திங்கன்னா சுற்றி இழுத்து விட்டனாவே உங்களுக்கு தண்ணி விட்டு ஓட்ட சொல்லும் போது வந்து ஃபுல்லாக கழனி ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸ் ஆகிடும். இந்த மாதிரி தான் நம்ம ஓடணும். இதில் பெரிய ரொம்ப டெக்னிக்கலான விஷயம்லாம் இல்லை.
இதுதான் நம்ம மணிஷ் மச்சான். உட்காரு. ஓனர் வந்து சோலிஸ் ஓனர். மழை பெஞ்சு மாத்தி நாஸ்தி பண்ணிச்சு. பாகவதர் மாதிரி இருக்கிறான். இதுக்கு மழை பெஞ்சா வேலை கிடைக்குது, எனக்கு மழை பெஞ்சாதான் வேலை. ஏய் நான் மழை வெட்டணும் சாமி. பயிர்லாங்க இது மழை பெஞ்சாலும் எனக்கு மழை பெஞ்சா நல்லதுதான். இதுக்கு ஆசைப்பட்டு பயிர் போயிடுங்க. ரெண்டு இடம் பயிர் அதுக்கப்புறம் தண்ணி அது ஒன்று எல்லாம் தான் ஒரு 10 நிமிஷம் அது அதுக்கப்புறம் வந்து நல்லா கிளம்புறா. வண்டி நீ பேட்டரி தான் டவுன் ஆயிருக்கும். சடனா டவுன் ஆயிடும். சடனா டவுன்லோட் ஆகுதுன்ற மாதிரி டவுன் ஆகும். அதுக்கப்புறம் எத்தனை நித்தி சடனா ஸ்டார்ட் ஆயிடுச்சு. டக்குனு காலைல ஸ்டார்ட் பண்ண மாதிரி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அங்க இங்க கிளம்ப நான் வீட்டை நிறுத்திட்டேன். சருல தான் நிறுத்தினேன். அதான் வந்து பார்த்து நானும் பிரதீஷ் பின்னாடியே வந்தோம். வந்து அங்க வீடியோ எடுக்கலான்னு தான். அப்புறம் நீ பார்த்தா விட்டுட்டு எங்கேயோ போயிட்டு இருக்கியா? அப்படிதான் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ண மாதிரி. அப்ப கரெக்டா ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதுக்காக நான் நினைச்சேன் இவன் சருவில் நிறுத்தி போய்க்கிறான் உசாராதான் வண்டி கலர் பண்ணலாம் கூட இருக்கும். நான் எதுவும் ஹேண்ட் பேக் போட்டேன். வண்டி ஃபஸ்ட்டு யூடியூப் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆயில் ஊற்றினாங்க. அதுதான் நீ என்ன பண்ணோம், வண்டி ஃபஸ்ட்டு 1 மணி நேரம் செட்டு போடக்கூடாது. காலைல எடுக்கிறியா செட்டு போடாம ஓடணும். வண்டி அதான் ஃபஸ்ட்டு போட்டேன். நான் தான் நீங்க பாக்குறேன் வண்டி ஆடாதான் இல்லையா. அப்போ முதல்ல செட்டு போட்டுருவாங்க. ஏய் காலைல எடுத்தாலும் செட்டு போட்டு தானே வண்டி எடுப்பேன். அதுக்கப்புறம் நேற்று ஓடுறப்ப செட்டு போடல. இங்க இன்னும் கீழே போய் இறங்குற வரைக்கும் செட்டு போடவே இல்லை. கையில் இறங்குறதுக்கு அப்புறம் செட்டு போட்டேன். வண்டி ஃபர்ஸ்ட் அது சார்ஜ் இருக்கும் பேட்டரியில. ஆனாலும் வந்து நீ ரொம்ப நேரம் கூலிங்காகவே இருந்துக்குது இல்லை. டக்குன்னு ரொம்ப யூஸ் பண்ணலாம். அந்த பேட்டரி செல்லுன்னு ஒன்று இருக்கும். செல்லு வந்து வீக் ஆக ஆரம்பிக்கும். இந்த ஆசிடோட கெப்பாசிட்டி வந்து குறையாது. வாங்கி கம்மியாக அது இல்லாமல் செட்டு வைக்கிறதும் நல்லது தான் என்ன கேட்டால். பேட்டரி அந்த பழைய வண்டிலாம் மகேந்திரலாம் இந்த கேணி இது 4 கேணி ஓட்டுறதுக்குள்ள ஃபுல் சார்ஜ் ஆகி பேட்டரி வந்து இதுவாகும். ஆசிட் வந்து அப்படியே வெளியே பொங்கிக்கின்னு வரும். இப்போ வரும் அதில் வந்து ஹெட்லைட் கூட கிடையாது இருந்துச்சு பழைய வண்டியில். ஆனால் இப்போ பிரேக் லைட்லாம் எரிஞ்சு தானே இருக்குது. நிறைய அட்வான்டேஜ் அப்ளை பண்ணி வர ட்ரக்குக்கு அரப்படி பேட்டரி வச்சா தான் செட் ஆகும். டிவி வச்சுட்டு கையில் பார்த்து போட்டு அது என்ன பண்ணேன், இந்த வண்டிக்கு வாங்குறது 65 ஆம்ஸ் தான். நான் 85 ஆம்ஸ் வாங்கி போட்டேன். நம்ம தான் செட்டு வைக்க போகிறோம்ல, அந்த செட்டு வைக்கிறதுக்கு முன்னாடி தான் போயிடுச்சு. டாப் கட்டுறதுக்கு முன்னாடியே சரி போகிறோம் ஆம்ஸ் அதிகமாக போடுவோம். அன்பான் வந்து 100 ஆம்ஸ் கிட்ட போட்டுக்கிறாரு.
அடிச்சு ஸ்வைட்டி காட்டுவான்னு பார்த்தா ஒன்றும் இல்லையே அப்படின்னு. இவன் தாண்டா சைக்கிளில் உட்கார வச்சுன்னு போனேன், காலை விட்டுக்கணும் சைக்கிளில். அதுக்கப்புறமா வர்றதில்லை தலைவரியாங்க கூட. இப்போ தான் வண்டி வந்துக்கிறேன், ட்ரக் வந்துக்கிறேன் அப்படிதான் மனுஷன் இந்த மாதிரி வேணுன்றான். ஆண்டு விழா பற்றி சொல்லி வந்தான் மாமா, எங்கள் ஸ்கூல் ஆண்டு விழா பற்றி பேசிக்கிட்டே வந்தான். ஒரு 2 கடல் கூட போடல காலை அப்படின்னு. ஆனால் எல்லாருமே அந்த இது வந்து கண்டு தானே வந்துருப்பாங்க. நெல்லு கொஞ்சில கழிச்சுட்டா கொஞ்சம் கழிச்சு நில்ல நம்மடா பரவாயில்ல, எருவு கலைக்கிறான் மையம் பாரு. ஏய் கொஞ்சில நெல்லு கலைக்கிறான். இப்ப அத்தனடா இப்ப அத்தன்ல ரோட்ல காய வச்சுட்டேன். ஃபர்ஸ்ட் வந்து பிடிச்சேன், என் அம்மா பிடிச்சாங்க, முடியவே முடியாது. நான் கொஞ்சம் மட்டும் போயிட்டு மாட்டி இந்த லாஸ்ட் வரைக்கும் ஈர்த்து வந்தேன். மாட்டி ஈர்த்து அதுக்கு நல்ல ஐடியா என்ன தெரியுமா? நீ கொஞ்சம் மாட்டினா அடியில பழகு விவசாயம் சூப்பரா இருக்கும். பழகு கொடுத்தாவிட மேட் வந்து 10 வருஷத்துல மேட்டு நம்ம ரப்பர் டிப் வச்சுருக்க மேட்டு அது நல்லா கடமா வச்சு மடிப்பா வச்சு கோல்டு போட்டு வச்சுக்க சூப்பராக வரும். அரிசியாகாது. இப்போ கூட அரிசி நான் கொட்டை பிடிக்கல, அந்த அப்படியே மட்டமாக மிக்ஸ் பண்ணுவோம்ல, அடியில் பழமா அப்படியே பட்டத்துக்கு அந்த லைட் இருந்துச்சுங்களா அதுலேயும் பண்ணுறது பட்டிச்சுன்னா புரிஞ்சு கிடந்துடும். அதுக்கு மேலேயே வச்சுனா அந்த மோசமான அளவு வெள்ளி கிடக்காரியா கெட்டனா கிடையாது வந்துட்டாரு. அந்த லாஸ்ட் வரைக்கும் கேட்கிறோம் யாரும் வராது பார்க்க அவரு சம்பவம் தான் தெரியுமா? நான் கூட தான் எதுனா ஒரு ஐடியா வச்சா அப்பயே ஃபஸ்ட்டே எங்கள் அம்மா கிட்ட சொன்னமா கொஞ்சம் மாட்டேங்கிறேன். இல்லைடா நெல் நல்லா ஆகிடும். அதுக்கு என்ன வேணும் கட்டி விட்டா வர பொறுமையாக வந்து அசாவாக இருக்கும். அதுவே சேர்க்க சொல்ல மாட்டேங்குது. பயிர் வைக்கிறது அது மாதிரி பண்ணலாம். மொத்தம் வச்சுருந்தா அந்த 3 ஏக்கரா ஃபுல்லாக நெல் 84 86 மணி ஆச்சுங்களா. நம்ம வந்து 2 நாளைக்கு வண்டி ஓனது வண்டி கிடக்குது எத்தனை பாடி கிடக்கு. அதெல்லாம் பால் வரவே மாட்டேன். தோணிச்சா பண்ணிட வேண்டியதுதான். பெரம்பு ஓடுற மிஷின் வந்து மழை வரல 65,000 ரூபாய் இருக்குதா? இதுவே வரப்பு கட்டுற மிஷின். வரப்பு கட்டுறதுங்களா? பெரம்பு ஓடுறது தெரியும். மழை வரும் தானே அது அவங்க ஓட்டினாங்கன்னா அது அக்யூரேட்டாக இருக்கும். அந்த அளவுக்கு வராது. அதாவது கையில் ஓட்டுறது வரவே வராதுடா. மாட்டில் ஓடுற மாதிரி வராது. நான் எங்கள் வண்டியில் பிடிக்கிறதுக்கே சரிப்பட்டேன். நான் மாட்டை ஓட்டுவேன். மாட்டோம்னா சின்ன பறந்து கரெக்டாக மோது பழம் நல்லா பார்த்து அது ஒன்று. நம்ம வந்து பெரிய பருவத்தில் முன்னாடி மோடு பழம் தெரிய மாட்டேங்குது. எங்கே போகுதுன்னு நாட்டுறோம் படுப்போம் நாட்டுறோம். அதில் மெயின் கான்செப்ட் டயர் தான் கான்செப்ட். அதில் இது தான்டா மாட்டு காலு டயர் கால் வைக்கும். இதுக்கு டயர் வந்து பிதிக்கின்னு போது இருந்தாலும் ரொட்டை ஓட்டு ரன்னிங் வச்சுனா சேர் வந்து அடிஞ்சிடும். சேர் கவர் ஆகிடும். டயர் போடலாம். நீ நான் ரொட்டை ஓட்டு போட்டு தான் ஓட்டுறேன். பரம் போட்டதில்ல ரொட்டை ஓட்டு போட்டு லைட்டாக மட்டும் போட்டு தான் ஓட்டுறேன். பிரச்சனைனா டயர் அலம்பி சேர் அலம்பி எட்டு சேர்த்து கடைக்கறையா பரம் 12 அடி பகலமாக தான் இருக்குது. எனக்கு 12 அடி இல்லையே. எனக்கு 12 அடி தான் இருக்குது. இது 12 நீ கம்மி பண்ணுறது. இது 12 ஹைட்டு நீட்டு ஏற்றி பார்க்கணும். எந்த அகலம் அதிகம்டா. எந்தனா மேட்ச்னா அகலம் அதிகமாக இருக்குது. நம்ம மாட்டுல ஓட்டுறது வரமாட்டேங்குது. கையில் ஓட்டலாம் பெருசாக இருக்குது கை. நீ அது 50 சென்டிக்குதுன்னா கரெக்டாக இருக்குது. நம்ம தம்ம கை நீ மடக்கு மாதிரி ஓட்டினா சைடில் ஒதுக்கிது. நம்ம மாதிரி பரம் வச்சு தம்ம கையில் மடக்க முடியும். 50 சென்டிக்குதா ஒரு 5 சுற்று 6 சுற்று வந்தால் போதும். அதேமாரி பொறுமையாக போகணும். ஆமாம். எங்கள் அப்பா நேற்று லோ போட்டு சலன்னு நான் பின்னாடி நடந்து வரேன். நாய் அடிக்கிறப்ப சுற்றி ஓட்டுறாரு. பிரேக் வச்சு திரும்புறாரு. நம்மளால நல்லா வந்து முடிஞ்ச பின்னாடி அது இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது. நம்ம ஓட்ட சொல்லவே மட்டமாக வச்சு ஓட்டினா நாளே பிடிக்காவில்ல. வர மாட்டு அப்படியே மட்டமாக கேணி நட்டாது நட்டு நாட்டிடுறேன்.
ஆள்லாம் பிடிக்கல. மொத்தமா இப்ப மட்டமா டோர்லயே ரொட்டேட் நீ எதுக்குடா நம்ம பண்ண தப்பு தண்ணி வச்சு ஓட்டணும். தண்ணி வச்சு ஓட்டினா மட்டமா இது தண்ணி வந்து அலம்பி மட்டமா இது. நம்ம தண்ணியில போட்டா ஒதுங்கி சைட்ல நிக்குது. சரி நான் பாத்து இது மாதிரி அது மாதிரி தான் ஓட்டினேன். ஒரு கையில் தண்ணி ஊற்றி ஓட்டின மாதிரி தலை சத்து மட்டமா வச்சு அப்படியே பரம் போட்டு ஆளே பிடிக்கல. அப்படியே ஓட்டுன மட்டமா வச்சு கைனி. அதுக்கு என்ன தெரியுமா, தண்ணி அதிகமா வச்சு ஓடிட்டு ஆள் நன்னாடுறதுக்குள்ள வந்து தண்ணி திறந்து விடணும். நம்ம மிஷின் விடுது அந்த பிரச்சனை இல்லடா. தண்ணி நட பிரச்சனை இல்லை. அதான் பிரச்சனை இல்லை. கை நடுங்க ஆளுங்க வந்து சொல்லிட்டே இருப்பாங்க தண்ணி அதிகமா வச்சுட்டு தண்ணி வச்சு ஓட்டினா தலை சேர் கரைஞ்சிருது மட்டமாயிடுச்சு. இந்த கேணி அப்படிதான் 4 மூலையில் ரொட்டேட்டர் டோர் வச்சு தள்ளி விட்டுட்டு என்ன பண்ணேன், பேரம்புக்கை கட்டி விட்டு பின்னாடி பொறுமையாக வந்தேன். அது பாட்டு மட்டமாக வச்சிருந்துச்சு. எங்கள் அப்பாவே சாகாயிட்டாரு. ஆள் தெரியாமல் மட்டமாக ஓட்டி விட்டாங்க. பேசி விடுங்க உடம்பு அளவுக்குலாம் வாங்கிக்கலாம். சும்மாவா மறைக்க மாட்டேன். கடையில் ஒட்டிய பாட்டு. ஆமா இந்த அடிச்சு விட்டா இப்படி போட்டுக்குதா ஆஃப் பண்றேன்ட்டு நான் பண்ணிட்டுதா விட்டான் போறேன் வந்து தொடையிலே அடிச்சு. அவன் தொடையிலே உனக்கு ஆச்சு லோகு இருக்கிறானே நாங்கள் தம்பி, அவனுக்கும் அதே மாதிரி தான். அவனுக்கு இன்னொன்று ஆச்சு அதில் கரெக்டாக விரல் விட்டுதுண்ணா. இப்படி போட்டு ஐத்து நம்பர் நெசிக்கிச்சு அப்படி வரல. அப்போ தட்டி அதுதான் பசங்க இந்த பக்கம் சொல்லிடுது. அதுக்கு ஆல்ரெடி தெரியும் நினைக்கிறேன். அதான் கம்பெனி டயர் நிக்கலன்னா சவுண்ட் வரும். டயர் நின்று ஏன்னா வேற வண்டியில உட்காந்தனே இது ஆகுது. எல்லாருக்கும் அப்படிதான் இருக்கும். ஐ செகண்ட் ஐ தேர்டு எதை வேணாலும் போட்டிசி. வாட்டப்பள்ளியா? சரிதான், வீடியோ எடு. இறக்கி ரொட்டேட்டரா கொஞ்சில் அவ்வளோதான். இதில் போய் என்ன ஆகுது பெரிய மாதிரி. அப்படியே வட்டமா சுற்றி நீட்டாக இஸ்து விடு. ஓகே நண்பா, இன்னைக்கு ஒர்க்கு வந்து இதுதான். இது மாதிரி தான் வந்து நாங்கள் வந்து எருவு கலைப்போம். அதுவும் ஓன் யூஸுக்கு தான். 2 பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா கூப்பிடுவாங்க இதுக்கே வாடகைக்கு ஓட்டுறதுக்கு. ஒரு டிப்பரு எருவு கலைக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 300 ரூபா வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜ் பண்ணுறோம் நண்பா, வாடகைக்கு ஓட்டுறது தான். ஆனால் மோஸ்ட்லி இது வந்து பார்த்தீங்கன்னா வாடகைக்கு வராது. அது எப்படி 300 ரூபான்னு கணக்கு பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு டிப்பர் எருவு கலைக்கிறதுக்கு 3 பாயிண்ட்டு விழுது நண்பா. அந்த பாயிண்ட்டு கணக்கில் வந்து பார்த்தீங்கன்னா 3 பாயிண்ட்டுக்கு 300 ரூபா, அதே கணக்கு தான் டிப்பரும். ஸோ அதனால் 300 ரூபா வந்து சார்ஜ் பண்ணுறோம் நண்பா. நீங்கள் இது மாதிரி எதனா பண்ணுறீங்களா அப்படின்றதும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நல்லா அந்த மூளை வரைக்கும் இஷ்டம் போய் விடு.
ஃபோன் வந்துக்குது, போயிட்டு வரானா. ஃபோன் வந்துக்குது, அவங்க அண்ணன் கூப்பிட்றாரு, போயிட்டு வரான்னுக்கிறான். இதில் வந்து டீசல்லாம் பெருசாக சாப்பிடாது நண்பா. இது ரோட் ரன்னிங் மாதிரி தான். மைலேஜ்லாம் இந்தமாரி ஒர்க்குக்கு பயங்கரமாக வரும். இப்போ ஒரு டிப்பர் எரு கலைக்கிறதுக்கு ஒரு 3/4 லிட்டர் டீசல் வந்து பார்த்திங்கன்னா போனால் போகும். ஒரு 70 ரூபாயிலேருந்து 80 ரூபா டீசல் செலவாகும். 200 ரூபா வந்து பார்த்திங்கன்னா ப்ராஃபிட் தான். அதுவும் நீங்கள் வந்து டிரைவர் போடாமல் ஓட்டினா, டிரைவர் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் கம்மியாக தான் நண்பா இருக்கும். நம்ம QA செஷனை வந்து பார்த்திங்கன்னா வச்சுக்கலாம். கமெண்ட் பண்ணதுக்கு வந்து ஆன்சர் வந்து சொல்கிறேன். ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா கமெண்ட் பண்ணிக்கிறாரு, என்ன அப்படின்னா ஜாண்டியர் 50-50Dயில் V4க்கும் V7க்கும் என்ன வந்து பார்த்திங்கன்னா வித்தியாசம் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கேட்டிருந்தார். அதுக்கு வந்து பெருசாக எந்த ஒரு வித்தியாசம் இல்லைங்க. அந்த கியரோட ரேஞ்சு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து மாறி இருக்கும். இப்போது லோ ஃபஸ்ட்டில் ஒரு வேகம் போகுது அப்படின்னா V4 இன்ஜினு, V7 இன்ஜின் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாக போகும், அதை விட கொஞ்சம் கம்மியாக போகும். அதாவது இப்போ க்ரீப்பர் கியர் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீடு வந்து பார்த்திங்கன்னா குறைச்சிருப்பாங்க. அதுதான் நண்பா வித்தியாசம். இதிலே வந்து பார்த்திங்கன்னா V4 இன்ஜினில் நம்மளுக்கு வேல்யூ ப்ளஸில் வந்து பார்த்திங்கன்னா டர்போ மாடல் வந்து இருக்குது. அது நம்ம சேனல்லே வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் வீடியோவும் போட்டிருக்கோம், அப்புறம் வந்து ரிவ்யூவும் வந்து பார்த்திங்கன்னா போட்டிருக்கோம். அந்த V4ல் மட்டும்தான் வந்து நம்மளுக்கு அந்த மாதிரி டர்போ வேரியண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஜாண்டியரில் எடுத்துகிட்டு வந்தாங்க. அதுதான் நண்பா வித்தியாசம். இப்போ வர எல்லா கியருமே அதுதான் உங்களுக்கு, மற்றபடி வந்து எதுவும் வித்தியாசம் இல்லை. இப்போ கியர் ப்ரோவில் நீங்கள் V4, V7, V9, 10 அப்படி எந்த மாடல் வந்தாலும் உங்களுக்கு ரேஞ்ச் ஆஃப் ஸ்பீடு மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா வித்தியாசமாக இருக்கும். வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா மற்றபடி எந்த சேஞ்சஸும் இல்லை. இதுவே நீங்கள் பவர் ப்ரோ எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அதில் வந்து ABC கியர் பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வருது. அதாவது லோ, மீடியம், ஹை அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வருது. இதுதான் நண்பா அதில் வந்து பார்த்திங்கன்னா வித்தியாசம். வேறு எதுனா சந்தேகங்கள் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிரா சிரஞ்சீவி, இதில் அப்படியே வட்டமாக இஸ்திரம் வந்துரு. வண்டி ஓட்டுறது யாருன்னு கேட்டிங்கன்னா சிரஞ்சீவி. நம்மளுக்கு அசிஸ்டன்ட் டைரக்டராக வந்து பார்த்திங்கன்னா மூவி சீரியலில் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் பண்ணுறாரு. 15 நாள் வந்து பார்த்திங்கன்னா ஷூட் இருக்கும். 15 நாள் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஊரில் வந்து ஜாலியாக வந்து பார்த்திங்கன்னா விவசாயம் பண்ணுறாரு. இவர் தான் வந்து பார்த்திங்கன்னா சோலிஸ் டிராக்டர் இருக்குது. அதில் வந்து இரு கைட்டிச்சா, இதில் வந்து காட்டர் இல்லை, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, விடு மாட்டிக்கலாம். இதில் எப்படி வீடியோ எப்படி இது மாதிரி பாருங்க. இல்லடா ஓட்டுங்கிறா. வச்சுக்கிறது ரொம்ப பெருசாக இருக்குது. ஓகே நண்பா, இதில் வந்து ஷாஃப்ட்டுக்கு வந்து காட்டர் இல்லை, அதனால் வந்து பார்த்திங்கன்னா கைட்டிக்கிச்சு. அதில் வந்து தொலை வந்து எதுவுமே செட் ஆக மாட்டேங்குது. அந்த ஷாஃப்ட் வந்து டிஃப்ரெண்ட் சைஸில் வருது. அதனால் சும்மா ஒரு எம்டியாக ஒரு கம்பி போட்டு வச்சுருந்தேன், அது வந்து பார்த்திங்கன்னா கைட்டிக்கிச்சு.
அவ்வளோதான் நண்பா. இன்னும் கொஞ்சம் இருக்குது. இன்னும் அந்த கும்பல் கொஞ்சம் கழிச்சிட்டு இந்த கும்பல் கழிச்சிட்டுனா வேலையே வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சது. இது வந்து பார்த்திங்கன்னா டைமு முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு காஸ்ட்டு இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா கம்மியாகும். இப்போது இந்த 4 டிப்பர் எருவு கலைக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1200 வந்து பார்த்திங்கன்னா லேபர் வாங்குறாங்கன்னா இதுலேயும் அந்த 1200 தான் ஆகும். ஆனால் என்ன ஒன்று நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்து கழிச்சிடலாம். மொத்தமே எவ்வளோ நிமிஷம் ஆகும்னு கேட்டிங்கன்னா ஒரு 1 மணி நேரம் 12 நிமிஷம் வந்து பார்த்திங்கன்னா ஆகும். எக்ஸாக்டாக சொல்ல போனால் ஒரு 4 டிப்பர் எருவு கலைக்கணும் அப்படின்னா அதான் டைம் ஆகும். இதில் வந்து டைம் தான் வந்து நம்ம முக்கியமாக கம்மியாகுது. நம்மளுக்கு இப்போ இன்றைக்கி ஒரு அர்ஜென்ட் அப்படின்னா ஈஸியாக இது மாதிரி மாட்டி கழிச்சிட்டு போயிட்டே இருக்கலாம். அடுத்தது அதை வந்து பார்த்திங்கன்னா புழுதி ஓட்டலாம். இதுவே ஆள் வச்சு கலைக்கணுன்னா பாதி நாளுக்கு ஆகும். நம்மளுக்கு இதில் 1 மணி நேரம் 1.25 மணி நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா வேலையை முடிக்கிற வேலையை பாதி நாள் ஆகும். அதுதான் நண்பா இதில் டைம் கொஞ்சம் கொஞ்சம் நம்மளுக்கு வந்து கம்மியாகும். ஏஐக்கும் மிஷின் லேர்னிங்னா தெரியுமா வித்தியாசம்? ஏஐக்கு வந்து ஆல்ரெடி சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஆமாம், அதை வச்சு மட்டும்தான் அதால் இது பண்ண முடியும். அதால் வந்து சொந்தமாக யோசிக்க முடியாது. அதுதான் சொல்கிறேன். ஆனால் மெஷின் லேர்னிங் அப்படின்றதுனா அதுனா நீ வந்து இப்போ ஒரு 10 விஷயத்தை சொல்லி கொடுத்துருவேன். அது சொல்லி கொடுத்துட்டு இந்த 10 விஷயத்தை வச்சு வேறு எதுனா பண்ணு அப்படின்னா பண்ணும் மெஷின் லேர்னிங்கு. அதுதான் வித்தியாசம். ஏஐயால் வந்து சொந்தமாக யோசிக்க முடியாது. அதான் சொல்கிறேன். இப்போ இந்த கிப்லி இமேஜ் வருது பார்த்தியா, அதுவே வந்து அதுக்கு முன்னாடி அதுக்கு வந்து எப்படி எப்படிலாம் இது பண்ணணுன்ட்டு ப்ரோக்ராம் எழுதிட்டு இருப்பாங்க. அது இல்லாமல் ஆட் பண்ண 6 மாதம் 7 மாதம் ஆகுமாண்டா. ஆனால் அதுக்கு ஏஐக்கு வந்து கிப்லின்னு ஒன்று இருக்கிறதே தெரியாது. அதை வந்து சொல்லி கொடுத்து இது மாதிரி பண்ணணும், இது மாதிரி ப்ரோக்ராம் எழுதின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதை வச்சு தான் எடுக்கும். அதனால மனுஷன் மூளைக்கு ஈக்குவல் ஆகாது. மனுஷன் மூளைக்கு எதுவுமே ஈடாகாது. அது சிரஞ்சீவி மாதிரி ஒரு அறிவு சார்ந்த மனுஷனால வந்து யோசிக்க முடியாது. இது வேற யாராலையுமே பண்ண முடியாது. சாதாரண ஆளா நீ? அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் விஜய் டிவிடா. இந்த கம்பத்தெலாம் நானும் அவருன்னு தான் பிடிக்கும் போட்டுங்க வந்தோம். ஓகே நண்பா, இப்போ வந்து எருவு கழிச்சு முடிச்சிட்டோம். எங்கள் அப்பா வந்து பார்த்திங்கன்னா கொடிஞ்சல் மாட்டி வயலில் கொஞ்சம் மூலையில் பள்ளமாக இருக்கிறதுலாம் வந்து பார்த்திங்கன்னா மண் விட்டுட்டுருக்காரு. நாங்கள் வந்து பக்கத்தில் தோட்டத்தில் வந்து தர்பூசணி பறித்து சாப்பிட்டுட்ருக்கோம். இது வந்து மாமா வயல் தான், அதனால் வந்து பிரச்சனை கிடையாது. திருட்டு வயலில் பறித்து சாப்பிட்றேன்னு நினைக்க போகிறீங்க. இன்றைக்கி வந்து விலாகு வந்து முடிஞ்சிச்சு நண்பர்களே. எரு வந்து பார்த்திங்கன்னா கழிச்சு முடிச்சிட்டோம். அடுத்தது வந்து ஒரு புழுதி ஓட்டுற வேலை இருக்குது. அதுதான் நெக்ஸ்ட் விலாகில் வந்து கவர் பண்ணுறோம். மீண்டும் ஒரு நல்ல விலாகில் வந்து சந்திப்போம். நன்றி, வணக்கம்.